Hi, hello everyone. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் லலிஸ் கொண்டேரி. இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையெல்லாம் ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம வீட்லேயே செய்கிறதால ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் காரமில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது பன்னீர் பிஸ்தாச்சி ரோல். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் ரோஸ்ட் பண்ண பிஸ்தாச்சியை ஒரு 80 கிராம்ஸ் எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 150 கிராம் அளவுக்கு கோவாவை எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கோவாவை ஒரு பிளேட்டில் நல்லா உதுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டரில் அதை நல்லா பொடி பொடியாக வர்ற மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கிரேட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 100 கிராம் அளவுக்கு, அதாவது 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 4 ஏலக்காய், அது கூட 120 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு அது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுடரை திக்காக இருக்க ஃப்ரெஷ் க்ரீமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா திக்காய் வர்ற ஸ்டேஜில் அது கூட கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் கோவாவையும் சேர்த்து நல்லா கிளறணும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். நல்லா திக்காகிற அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாச்சிவை பல்ஸ் மோடில் வச்சு இந்த அளவுக்கு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பிஸ்தாச்சி பவுடரை இது கூட நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அது நல்லா திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு சூடு ஆற விட்டுடணும். இப்போ அதில் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு கீயை சேர்த்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதை உருண்டையாக இல்லாமல் ரோல் ஷேப்க்கு, இந்த மாதிரி ஷேப்க்கு நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 10 கிராம் அளவுக்கு மட்டும் பிஸ்தாச்சிவை எடுத்து அதை நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அது கூடவே நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை மேலே வச்சு ரோல் பண்ணால் நம்மளோட பன்னீர் பிஸ்தாச்சி ரோல் ரெடி. தீபாவளி ஸ்வீட் அண்ட் காரமில் நம்ம செகண்டாக பண்ண போகிற ரெசிபி ரோஸ் கோகனட் பர்ஃபி. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு 20 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதை செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதும் அதில் டெசிகேட்டட் கோகோனட்டை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் நான் 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்கை சேர்த்திருக்கேன். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா கலக்கி கொஞ்சம் திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதில் ரோஸ் சிரப்பை ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் 2 ஏலக்காயை பவுடர் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுட்டு அதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் 2 நிமிஷம் டைம் விட்டுட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் கேஷ்யூவும் வச்சு கார்னிஷ் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்டியான ரோஸ் கோகனட் பர்ஃபி ரெடி. தீபாவளி ஸ்வீட் அண்ட் காரமில் நாம் தேர்டாக பண்ண போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியாக செய்யக்கூடிய பாதுஷா. இதை செய்ய 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் நல்லா கலக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலை ஆற விட்டுட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது, கொஞ்சம் குறைச்சலாக தான் பிசைஞ்சிக்கணும். இப்படி எடுத்து பார்க்கும்போது லேயராக வரணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் சர்க்கரை சீக்கிரமாக ஊறாது. ஸோ அதுக்காக இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு மிதமான ஹீட்டில் அது ஹீட் ஆகும்போது சைடில் நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சு அதை நல்லா நசுக்கி இந்த மாதிரி ஹோல் போட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது கடாயில் விட்ட எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு பாதுஷாவாக சேர்த்து மிதமான ஹீட்டில் நல்லா பொரிஞ்சு வரணும். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த ப்ரௌன் கலர் வந்ததும் அதை எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து திக்காய் வரும்போது 1 கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சிட்டு அதில் இடித்த ஏலக்காய் தூளையும் குங்குமப்பூவையும் சேர்த்துருக்கேன். இப்போது சர்க்கரை பாகோட சூடு கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறமா அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு 2 பக்கமும் கலரி ஊற விட்டதுக்கப்புறம் எடுத்தால் சுவையான பாதுஷா ரெடி. தீபாவளி ஸ்வீட் அண்ட் காரம்ல நாம 4th பண்ண போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பெர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி மிக்சர். ஃபர்ஸ்ட் இதுல கார பூந்தி பண்றதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டை இருக்க தட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து தேய்ச்சி விட்டுட்டா காரா பூந்தி ரெடி. இப்போ ஓம பொடி செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஏற்கனவே சூடு பண்ண எண்ணெயிலிருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ அச்சில் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்டு இடியாப்பம் பிழிகிற அச்சில் மாவை சேர்த்துட்டு இப்போது அதை எண்ணெயில் சுற்றி விட்டுடலாம். இதை ஒரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டுட்டு ஓமப்பொடியை எடுத்தால் ஓமப்பொடி ரெடி. அடுத்து அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு கடலையும் பொரிச்சுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடலை அண்ட் காரத்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு இடித்த பூண்டு சேர்த்திருக்கேன். நான் என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போது அவல் 1 கப் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். அவல் போட்டதுமே உடனே எடுத்துக்கணும், இல்லாட்டினா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நாம் செஞ்ச காரா பூந்தி, ஓமப்பொடி, பொட்டுக்கடலை, அவல், கடலை, பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுட்டா நம்மளோட சுவையான காரசாரமான மிக்சர் தயார். தீபாவளி ஸ்வீட் அண்ட் காரம்ல நாம கடைசியாக பண்ண போகிற ரெசிபி தேன்குழல் முறுக்கு. இதை பண்ண நான் தோல் நீக்கின வெள்ளை உளுந்த ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ரொம்ப ரொம்ப மிதமான ஹீட்டில் வறுத்துக்கணும். அதோட நிறம் மாறக்கூடாது, அப்போ தான் முறுக்கு சரியாக வரும். லைட்டாக வாசனை வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுடணும். இப்போது அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஜல்லடையில் வறுத்து அரைச்ச மாவை சேர்த்துட்டு அதை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவும், 1/2 கப் அளவுக்கு உளுந்த மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கணும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு வெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். எதுக்காக வெண்ணெய் சேர்த்துறேன்னா முறுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் முறுமுறுன்னு வரும். அதுக்காக இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெயை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடி வரணும். இப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை சாஃப்டாக வர்ற மாதிரி பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. இப்போது முறுக்கு புளிகிற அச்சில் எண்ணெய் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அச்சில் மாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு நீளமான கரண்டியில் முறுக்கை நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அதை எண்ணெயில் சேர்த்துருக்கேன். எதுக்காக நீளமான கரண்டியில் சேர்த்துறேன்னா அப்போ தான் அது மேலே படாமல் இருக்கும். வேறு எதில் சேர்த்தாலும் சரி, அதிலே சேர்த்தாலும் சரி, மேலே எண்ணெய் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி நீளமான ஒரு கரண்டியில் முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துருக்கேன். மிதமான சூட்டில் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வேணுங்கிறதுனால நான் விட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை கலர்லேயே வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மொறுமொறுன்னு சூடான முறுக்கு தயாராகிடுச்சு.
இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் வந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.